சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடக்கிறது, இது தமிழ்நாட்டின் நலனுக்கு நல்லதல்ல. வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய அதே நிகழ்வு இங்கேயும் நடப்பது வேதனை அளிப்பதாக சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் வீரபாண்டியன் அவர் ஒரு உண்மையை பேசியிருக்காரு என்று தான் கருதணும். தமிழ்நாட்டில் குதிரை பேரம் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த உண்மையை வெளிப்படையாக தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருந்தாலும் கூட அதை வெளிப்படையாக சொல்லிய திரு வீரபாண்டியனை நம்ம பாராட்டணும். அது உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு குதிரை பேரம் நடத்தி ஒரு ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடாது என்று தான் கவர்னர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அந்த கவர்னரே அதை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கார். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி. எனவே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஐஎம்களும் விரைவில் இது தாவேக்கா ஆட்சி என்பது பிஜேபியினுடைய ப்ராக்சி ஆட்சி என்ற உண்மையை விரைவில் உணர்ந்து கொள்வார்கள். இல்லை என்றால் உணர்ந்து கொண்டு விட்டு அவர்கள் தெரியாத போல நடிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அது எவ்வளவு சீக்கிரம் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்களோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நாட்டுக்கு நல்லது. இல்லை, குதிரை பேரம் அப்படின்றத நம்ம விரும்பி போகிறவங்கள வச்சு நம்ம குதிரை பேரம்னு சொல்லிட முடியுமா? விரும்பி போகிறவங்க எதற்காக அங்கே போகிறாங்க? எத்தனையோ கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து நின்றுட்டு ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டு அந்த கட்சி இனிமேல் தேராது என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்ட காரணத்தினால் போகிறாங்களா, இல்லை இந்த கட்சியில் இருந்து இனிமேல் நம்ம அங்கே போனால் நமக்கு பதவியும் பணமும் கிடைக்கும் என்பதற்காக போகிறாங்களா என்பதை பார்க்கணும். இப்போ இந்த ரெண்டு கொஸ்டினில் நீங்கள் போனவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, திரு வைகோ அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எங்கள் மதிமுகவுடைய 2 எம்எல்ஏக்களை ரிசைன்மெண்ட் வர சொன்னார். ரிசைன்மெண்ட் வந்துட்டால் நான் அதே தொகுதியில் நிறுத்தி அவர்களுக்காக பிரச்சாரம் செய்து வெற்றி பெற வைக்கிறேன் என்று சொல்லி எங்களை அழைத்தார் என்ற உண்மையை முதலில் சொன்னார். ஐயோ, குதிரை பேரத்தை ஓப்பனாக உடைச்சிட்டோமே என்று தெரிந்து 2வது நாளே அதை பல்ட்டி அடித்தார் அவர். ஸோ இப்போ முதல்ல சொன்னதான் உண்மை, அது ஒன்று. 2வது விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரும் விஜயபாஸ்கரும் 2 பேரும் சேர்ந்தாங்க. அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் வெளியே வந்த உடனே கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னார்? எங்களை அவங்க கூப்பிட்டாங்க, அந்த அப்ரோச் எங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னாங்க. எங்களை கூப்பிட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் அதிமுகவிலேருந்து ரிசைன்மெண்ட் வாங்க, எம்எல்ஏ பதவி ரிசைன்மெண்ட் வாங்க, நான் உங்களுக்கு அப்ரோச் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு பதவியும் பணமும் கொடுக்குறோம், நீங்கள் வாங்க என்றுதானே அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? அதை சொல்லிவிட்டு இப்போ மாற்றி பேசுகிறாங்க. அப்படின்னா இந்த குதிரை பேரத்திற்கான அச்சாரத்தை இடுவதே திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தூய ஆட்சி தான். தூய ஆட்சி என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் மக்களது முழு அதிகாரத்தை பெறாமல், மக்களது முழு செல்வாக்கை பெறாமல் 108 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு ஒரு குதிரை பேர ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது வெள்ளிடை மலையாக விளங்குகிறது. எனவே இதில் இந்த குதிரை பேரத்தை கண்டிக்க வேண்டிய கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ இல்லை கம்யூனிஸ்டுகளோ ஐஎம்களோ கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டும் என்பதை தாண்டி மனசார இன்றைக்கு கண்டித்திருக்கிறார் திரு வீரபாண்டியன். அப்படின்னா உண்மையிலே அதை வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்குறேன். இப்போ மறுபடியும் இவர்கள் இடைத்தேர்தலில் நிற்க வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அப்புறம் என்ன இருக்குது? ஒன்று பணம் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா பதவி கொடுத்துருக்கணும், இல்லை மறுபடியும் இடைத்தேர்தல் நிற்க வைத்து இவர்களை வெற்றி பெற வைக்கிறேன் என்று சொல்லி தான் கூப்பிட்ருப்பாங்க. இப்போ தூர்ந்த சக்திகிட்ட போய் தூர்வாரியிருக்காரு திரு ஜோசப் விஜய். இப்போ தூர்ந்த சக்தி என்று சொல்லி எதை அவதூறாக பேசினாரோ, எதை அல்லு சில்லு கட்சி என்று அதிமுகவை அவதூறாக பேசினாரோ, எதை மற்றும் சில கட்சிகள் என்று அதிமுக கூட்டணியை அவதூறாக பேசினாரோ, அந்த கட்சியிலிருந்து இவர் தூர்வாரி எடுத்தவர்கள் தானே இந்த விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் எஸ்ஐக்கு பாண்டியன், ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் எல்லாருமே. அப்போ இந்த தூர்வாரப்பட்ட இந்த தூர்வாரதுன்னா என்ன அர்த்தம்?
ஒரு கிணறு தூர்ந்து போய்விட்டது அப்படின்னா அந்த கிணறுல இருக்கக்கூடிய கல்லுகள் எல்லாம் தூர் வாரணும்னா அழுக்கு படிந்த கரை படிந்த கற்கள் கரை படிந்த குப்பைகளைத்தானே தூர்வாரி எடுப்பாங்க. இப்போ அந்த கரை படிந்த குப்பைகளை தூர்வாரி கொண்டிருக்கிறார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். எனவே அதிமுகவை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதிமுகவை சுத்தப்படுத்தி தாவேக்காவை களங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே அது ஒரு நல்ல செயல்தான். ஒரு பக்கம் பார்த்தா ஒரு நல்ல செயல்தான். தூய சக்தி என்ற ஒரு சக்தி இன்றைக்கு வந்து களங்கமான சக்தியாக மக்கள் மத்தியிலே காட்சியளித்து கொண்டிருக்கிறது. அதிமுக வீக்கனாகிறதுன்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த பல அமைச்சர் பதவியை வகித்து இரட்டை இலையில் ஜெயித்து ஊழல் பண்ணிய இந்த தூர்ந்து போன சக்திகளை தூர்வாரி தங்கள் தாவேக்காவில் அடைக்கலமாக கொடுத்து அவர்களுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தந்து அவர்களை அந்த தொகுதியில் நிற்க வைத்தால் மக்கள் தகுந்த பாடத்தை அவர்களுக்கு கற்பிப்பார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அப்படி கற்பிக்காவிட்டால் மக்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இல்லை, இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்தது ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக உண்மை அப்படின்னா எந்த ஒரு நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்கப்படலையே. எப்படிங்க எடுப்பாங்க? இது வந்து பிஜேபியினுடைய பிராக்சி அரசை போய் எப்படி எடுப்பார் கவர்னர்? பிஜேபி எதிர்க்கிறார் சார். பிஜேபி எப்படி எடுப்பாங்க? பிஜேபி ஹோம் மினிஸ்டர் சொன்னால் தானே கவர்னர் எடுப்பார் நடவடிக்கை. கவர்னர் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? கவர்னர் வந்து மேக்சிமம் வந்து சிபிஐக்கு என்கொயரி பண்ணுறதுக்கு விசாரணைக்கு உத்தரவிடலாம். இந்த குதிரை பேரத்தை வந்து விசாரிங்கன்னு உத்தரவிடலாம். இல்லைன்னா நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிடலாம். இல்லைன்னா வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம். தான் பண்ணலாம். வேறு என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த குதிரை பேரத்தை வந்து நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா குதிரை பேரத்தை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு போல தெரியுது. எப்பயுமே பிஜேபியில் ஒரு பாடம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். மோடி வந்து எதை சொல்கிறாரோ அதுக்கு எதிரான விஷயத்தை தான் அதை செய்வார். குதிரை பேரத்தை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னா குதிரை பேரம் செய்வார்னு அர்த்தம். அப்போ கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு? குதிரை பேரத்தை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு கட்சியை காப்பாற்றிக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஜோசப் விஜய்க்கு கொடுத்துருக்காரு. அதேபடி ஜோசப் விஜய் நடந்துகிட்ருக்காரு. எனவே பிஜேபியுடைய பிராக்சி கவர்மெண்ட்டை வந்து எப்படி அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க? நீதிமன்றங்கள் வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் நீதி செத்துவிடவில்லை என்பது இன்னமும் ஒரு சில நீதிபதிகள் இன்னமும் நேர்மையாக நடப்பதன் காரணமாக அந்த நீதி செத்துவிடவில்லை என்ற நம்பிக்கை இன்னும் மக்கள் மத்தியில் இருக்குது. அதிமுக வந்து கவர்னர் சபாநாயகரை அணுகி புகார் சொல்லியிருக்கு, கவர்னரிடம் புகார் சொல்லியிருக்கு, நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவர்கள் சுய விருப்பத்தின் அடிப்படையில் தான் என்னவா இருந்தாலும் ராஜினாமா கொடுத்துருக்காங்க. யாரும் எந்த அழுத்தத்துக்கோ அப்படியோ இதுவோ சுய விருப்பத்தில் கொடுத்துருக்காங்க. அதுவும் சரி, எலெக்ஷன் முடிஞ்சு இன்னும் ஒரு 50 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ ரிசைன் பண்ணுறதுன்னா அப்புறம் என்ன? அவங்க கட்சி தலைமை மீது இருக்கிற அதிருப்தியில் ரிசைன் பண்ணி. எதுக்கு ரிசைன் பண்ணுற? நீ சட்டமன்ற மக்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. கட்சி தலைமையில் அதிருப்தினா நீ ரிசைன் பண்ணிட்டு போயிடுவியா? நீ கட்சி தலைமையில் இருந்துன்னா நீ மக்களுக்கு சேவை பண்ணியா? உன்னை யார் ரிசைன் பண்ண சொன்னது? ரிசைன் பண்ணி எங்கே இருக்கணும்? நீ தாவேக்கா போகிற ஆளுங்கட்சிகிட்ட போகிறேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? எதுக்காக போகிற? நீ என்ன தியாகம் பண்ணுறதுக்கு போகிறியா இல்லை சேவை செய்கிறதுக்கு போகிறியா? நீ எதுக்காக போகிற? ஆளுங்கட்சிகிட்ட போகிற திரும்ப பதவி கிடைக்கும் தானே போகிற. இந்த ஏடிஎம்கில் இருந்தால் பதவி கிடைக்காது இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு. இந்த 5 வருஷம் கூட பதவி இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது. அப்போ நீ எப்படிப்பட்ட ஒரு பதவி பிடிச்ச ஆட்களாக இருந்திருப்ப? நீ உனக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கான். எப்படி தேர்ந்தெடுத்தான்? திரும்பி நீ எந்த மூஞ்சியில் போய் மக்கள்கிட்ட போவ? நீ போய் நின்று பாரு, நீ ஜெயிக்கிறியா இல்லையான்னு பார்ப்போம். உன் செல்வாக்கு என்னன்னு பார்ப்போம். என்ன மக்களை முட்டாளுங்க நடிச்சிட்ருக்கீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டு போட எத்தனாயிரம் கோடி செலவழிக்கிறது, திரும்ப எலெக்ஷனை மக்கள் மத்தியில் திணிக்கிறது. நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் வந்து ஓட்டு போட்டுட்ருக்கிறதுக்கு மக்களுக்கு வேறு வேலை கருது இல்லை. என்ன விளாட்றீங்களா எல்லா பேரும் சேர்ந்துக்கிட்டு குதிரை பேரம் நடத்திக்கிட்டு? எதுக்கு அந்த கட்சியில் இருக்கீங்க? உனக்கு அரசியல் செய்ய பிடிக்கலன்னு ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் போய் பாடு. ஏன் தாவாக்கால போய் சேர்ற? ஆளுங்கட்சியில் போய் சேர்ற? ஏன் எதிர்கட்சியில் போய் சேர அப்படிதானே? நீ கொள்கை பிடிப்புள்ள பெரிய கொள்கை கோவேந்தன் அப்படின்னா ஆளுங்கட்சியில் போய் சேர்றேன்னா உனக்கு கிளியராக தெரியுது பணத்துக்காகவும் பதவிக்காகவும் போகிறேன்னு. அப்போ நீ யார் என்னன்றதை மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சமாக தெரியுது.
திரும்பி நீ போ, உன்னை என்ன வச்சு அடிக்கிறான்னு பாரு மக்கள். திரும்பி போனா ஜெயிக்க மாட்டாங்கன்றீங்க. கேட்டு ஓட்டு. வைகோ கிட்ட ஒரு ப்ராமிஸ் போயிருக்கு, ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்ட்டு. ஆமாம், அதுதான் குதிரை பேரம். இப்போ அதான் குதிரை பேரம். அப்போ டைரக்டாக சிஎம்ஏ இன்வால்வ்டு இல்லை. அதுக்கப்புறம் என்னன்னா ஜெயிக்க வைக்கிறதா அவர் பொறுப்பு. ஜெயிக்க வச்சிருவாருல்ல அவரு. ஆமாம், ஜெயிக்க வச்சுக்கிறது அவர் போட்டுருவாங்கல்ல. அதான் என்னங்க, இப்போ அவர் ஜெயிச்சதே அவர் பொறுப்புன்னு அவருக்கு தெரியாது. அவர் யார் பொறுப்பில் ஜெயிச்சாருன்னு அவருக்கு தெரியுமா? அவர் ஜெயிச்சதே அவர் பொறுப்பில் ஜெயிச்சாரா, இல்லை அமித்ஷா பொறுப்பில் ஜெயிச்சாரா, யார் பொறுப்பில் தெரியாது. மக்களுக்கு ஓட்டு போட்டது, நம்ம போட்ட ஓட்டு நான் யாருக்கு போகுதுன்னே மக்களுக்கு தெரியாது. ஓகே, நீ போடுற ஓட்டு யாருக்கு, நீங்கள் ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க, அந்த ஓட்டு அந்த சின்னத்துக்கு தான் போய் விழுந்துச்சின்னு உங்களுக்கும் தெரியாது. என்ன அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டு, ஓ மக்கள் மாற்றி விட்டார்கள், மாற்றி செஞ்சு விட்டார்கள், மாற்றத்தை வரவேற்றார்கள், இந்த கட்சிக்கு மாற்றி அந்த கட்சிக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ என்னங்க அது, கண்ணு முன்னால் வந்து இவிஎம் ஃப்ராடு நடக்குது, இவிஎம் மூலமாக மேனிப்புலேஷன் நடக்குது. இது எத்தனை வட்டம் சொன்னாலும் புரியல அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஓகே, பிஜேபி என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும். ஓகே, வெஸ்ட் பெங்காலில், தமிழ்நாட்டில், கேரளாவில் 3 சீஃப் மினிஸ்டர் காலி பண்ணணும்னு நினச்சாங்க, காலி பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் முக்கியமான மினிஸ்டர் காலி பண்ணணும்னு நினச்சாங்க, காலி பண்ணிட்டாங்க. இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் திரு மு க ஸ்டாலின் காலி பண்ணியாச்சு. திமுக அதிமுகவையும் ஒழிக்கணும்னு நினச்சாங்க, ஒழிச்சிட்டாங்க. இப்போ விஜய் என்ற ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட்டை கொண்டாந்துருக்காங்க. அவருக்கு அடுத்து இப்போ அண்ணாமலை என்ற ஒரு ப்ராக்சி, இன்னொரு ப்ராக்சியை கொண்டாடுறாங்க. இந்த 2 ப்ராக்சியும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும். அடுத்த ஆட்சி. அந்த கூட்டணி ஆட்சி அமைச்ச பிறகு விஜயை காலி பண்ணிவிட்டு பிஜேபி அண்ணாமலை வந்து தத்தெடுத்து அண்ணாமலை டைரெக்டாக பிஜேபியினுடைய முதல்வராக மாறுவார். அவ்வளோதான் நடக்க போகுது. இதுதான் நடக்க போகுது. இவிஎம் இருக்க வரைக்கும் இதுதான் நடக்கும். அப்போ அண்ணாமலை அவர்களால் விஜய் பதவிக்கு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கணுமா? அப்புறம் என்ன, வேறு யாருக்கு பதவிக்கு ஆபத்து? விஜயை வச்சுக்கிட்டு கதை ஓட்ட முடியுமா? விஜயை வச்சுட்டு ஆட்சி நடத்த முடியுமா? விஜயனுடைய கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தி பிஜேபியினுடைய ஒரு சில திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பிஜேபியினுடைய டைரக்ட் ஆட்சி வேணும்ல, யாரால முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தானே வரணும். மக்கள் உடனே நம்ப மாட்டாங்கல்ல. இப்போ விஜய் எப்படி நம்பினாங்களோ, பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி இவிஎம்ஐ வச்சு யூஸ் பண்ணி பண்ணாங்களோ, அதே மாதிரி அண்ணாமலைக்கு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க, கூட்டத்தை காமிப்பாங்க. அந்த கூட்டத்தின் மூலமாக வந்து அண்ணாமலைக்கு ஒரு வேவ் இருக்குதுன்னு சொல்லி விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு கொண்டு வந்து காமிப்பாங்க. திமுக அதிமுகவை காலி பண்ணி ஒட்டுமொத்தமாக ஒன்று சோழியை முடிச்சுட்டு விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் போட்டின்னுவாங்க. இப்போ விஜய்க்கு அண்ணாமலைக்கும் போட்டியில் விஜய் 50%, அண்ணாமலை 50% சீட் எடுப்பாங்க. இதில் யார் அதிகமாக குறைய இருக்காங்களோ அவங்கள சீஃப் மினிஸ்டர் ஆக்குவாங்க. பீகார் மாதிரி வேலை நடக்கும் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு. அதுக்கு அடுத்த லாஸ்ட் 5 வருஷத்தில் பிஜேபி ஆட்சியை பிடிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவிஎம் இருக்க வரைக்கும் இது நடக்கும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும், என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுதான் நடக்க போகுது. இது எத்தனை வட்டம் சொன்னாலும் நம்மளுக்கு மக்களுக்கு வந்து விளங்காது. மக்கள் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி இல்லை. அவர்கள் எதிர்காலம் வந்து சீரழிஞ்சு கெட்டு போனால் அவங்களுக்கு என்ன கவலை இருக்குது? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பணம் வருதா, அவங்களுக்கு வேலை இருக்கா, எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் எல்லாம் சீரழிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ irrecoverable டேமேஜ் ஆகிப்போச்சு அப்படின்னு அப்புறமேல் தெரியும். மக்களை கூட கடந்து திமுகவே கவலைப்படலையே அதை பற்றி. எது திமுகவே இந்த இவிஎம் பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி? ஆமாம்மா, அது கவலைப்படலனால தான் போய் உட்காந்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? கவலைப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் எத்தனை வட்டம் நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். கவலைப்பட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து அதுக்கான மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வச்சு விவிபேட் ஸ்லிப்பை 100% என்ன வச்சுருந்தா நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோமோ ஜனநாயகம் காப்பாற்றப்படும், எலெக்ஷன் வந்து நியாயமாக நடக்கும். இந்த மாதிரி கூத்துகள் நடக்காது. அண்ணாமலையும் நான் பிஜேபியை எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவரை வந்து பி டீமு என்ன பிஜேபி எதிர்க்க வேண்டிய இடத்துல தான் இவர் கொள்கை எதிரி தான் அவர் விஜய் சொன்னார். கொள்கை எதிரி தான் சொன்னார். எல்லா கொள்கையும் அமல்படுத்திட்டு தான் இருக்கார். ஏங்க அண்ணாமலை வந்து நீங்கள் வந்து என்னங்க ஒரு இன்னமும் வந்து அவருக்கு ஒய்+ பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க, வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வந்து ரொம்ப அவ்வளோ தூரம் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு தன் கட்சியை விட்டு போனவங்க, பிஜேபி கட்சியை விட்டு போனவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அமித்ஷா அவ்வளோ நல்லவராங்க? சொல்லுங்கள்.
ஒரு ரிசைனேஷனுக்கு வந்து ஒரு வாரம் நேஷனல் மீடியா பேசுகிற அளவுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாங்களே, அது யாரால் கிரியேட் பண்ணப்பட்டது? மோடி அமித்ஷாவுக்கு கண் அசைவு இல்லாமல் அது ஹைப்பு கிரியேட் ஆகிருக்குமா நேஷனல் மீடியா லெவலில்? சொல்லுங்கள், எப்படி கிரியேட் ஆகும்? இங்கே வந்தால் இந்துத்துவ கொள்கைக்கு எடுபடாது. முதல்ல ஆட்சியை பிடிக்கணும், அந்த ஆட்சி நம்மளாக இருக்கணும். ஆட்சியை பிடிச்ச பிறகு அப்புறமேல எல்லாத்தையும் நம்ம வந்து இந்துத்துவம்னு சொல்லாமே கொள்கையை நிறைவேற்றணும். அதுக்கு வந்து அண்ணாமலை ஒரு ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான், வேற என்ன இருக்குது? அவர் பின்னால் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாருங்கள். எல்லாம் பிஜேபியிலேருந்து வந்தவங்க தான் இருக்காங்க, எல்லாம் இந்து முன்னணி பிஜேபியிலேருந்து வந்தவங்க தான் அங்கே இருக்காங்க. அப்புறம் இதுக்கு மேலே என்னதான் பெரிய கைப்பிடி கண்ணாடி? அதிமுக வச்சு தானே பாஜக காலூன்ற முயற்சிக்கும்பாங்க. எது புது பிளானா இருக்கு? அதிமுக எப்பயுமே அதிமுக வச்சு தானே பாஜக காலூன்ற முயற்சிக்குன்னுவாங்க, இது புது பிளானா இருக்கான்னு கேட்குறேன். ஆமாம், எல்லாம் ஒரே பாத்திரம் போய் ஜெயிக்க முடியல அப்படின்னா இன்னொரு பாத்திர டைரக்ஷனை மாற்றுறது இல்லையா? ஒரே பாத்திரம் போய் ஜெயிக்க அதிமுக விட்டாங்க, அவ்வளோதான். அதிமுக முடிஞ்சு போச்சு. அதிமுக முடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்களுக்கு தோதா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார். அதிமுகவை முடிச்சிட்டாங்க, அதிமுக வந்து காலி பண்ணியாச்சு. இனி அதிமுக பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நீ டைரெக்டாக வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு இருந்தது, நீ டிவிகே வர்சஸ் அண்ணாமலைன்னு கொண்டாடுவாங்க, விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு கொண்டாடுவாங்க. உதயநிதியை வந்து குடும்ப வாரிசு அப்படின்னு சொல்லி ஈஸியாக அடிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி உதயநிதியை அடிப்பாங்க. ஓகே. ஆனால் திமுக திரும்ப எழும், மீண்டு எழும், திரும்ப வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் காக்கப்படணும் அப்படின்னா திமுக திராவிட கட்சிகள் அழியக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணம். அப்போ அதிமுகவும் திமுகவும் அழியக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய நினைப்பு. ஆனால் அதிமுக அழிக்க வேண்டும் என்பது பிஜேபியினுடைய எண்ணம். அப்போ அந்த அழிப்புக்கு காரணமாக திரு விஜயும் திரு அண்ணாமலையும் பயன்படுத்தப்படுவார்கள். இதற்கு பலிகடாக ஆவதற்கு அதிமுக ரெடியாக இருந்துச்சுன்னா பலிகடா ஆவாங்க. விழித்து கொண்டால் பிழைத்து கொள்ளலாம், அவ்வளோதான். அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படணும் இந்த காலகட்டத்தில் விஜய் எதிர்க்கிறதுக்கு, அப்படி அதுக்கான கட்டாய அவசியம் இருக்கா? நீங்கள் திமுகவையும் அதிமுகவையும் அழிக்கணுன்றது தான் வந்து ஒரு பிஜேபியினுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவை வந்து பல்வேறு வழிகளில் வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. அப்போ அப்படி செயல்படுத்தி கொண்டு வரும் பொழுது 234 தொகுதியிலையும் நின்னா வந்து ஜெயிக்க போகிறாங்க அவங்க அதிமுகவும் திமுகவும்? சொல்லுங்கள். 234 தொகுதியிலையும் யாரோ 118 பேர் தொகுதியில் ஜெயிக்கிறவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து தொகுதி பங்கீடு பண்ணிக்கிற வேண்டியதானே? தொகுதி பங்கீடு பண்ணி ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தால் முடிஞ்சு போச்சு. வேறு யாரும் வர முடியாமல் போகும், அவ்வளோதானே? ஜோடி முடிஞ்சிடலாம்ல. அப்போ திமுக அதிமுக தாண்டி தமிழ்நாட்டில் எவனும் வர முடியாதுன்ற லெவலுக்கு வந்துருமா இல்லையா? என்ன இவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியது ஊழல். இவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு ஊழல், குடும்ப வாரிசு. இதை ஒழிச்சிடணும். ஓகே. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஊழலை ஒழிக்கணும், கிரவுண்ட் லெவலில் மக்களை மதிக்கணும், தொண்டர்களை மதிக்கணும், இளம் ரத்தம் பாசணும் அதிமுகவும் திமுகவும். இப்போ ஊழலை ஒழிச்சாச்சு அப்படின்னா வந்து இப்போ ஊழல் ஒழிக்கிறேன்னு சொல்கிற எவனும் ஊழல் ஒழிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அதனுடைய டைமென்ஷன் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும். எம்ஜிஆர் 2 வருஷம் இனிஷியல் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஊழலே கிடையாது. 1977 80 வரைக்கும் ஊழலே கிடையாது. அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டே கிடையாது. ஆனால் 80க்கு அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. ஓகே. ஆனால் அதையும் கவனமாக அவர் அவாய்ட் பண்ணார். சரிங்களா? அப்போ அந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் இவர்கள் அதிமுக திமுக இது வரைக்கும் டெலிவரி பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை நலத்திட்டங்களும் சரி, தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கும் விதைத்தது அதிமுகவும் திமுகவும் தானே. திமுக அதிமுக இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாடு இந்தளவுக்கு முன்னணி மாநிலமாக வந்திருக்காது. அப்போ இன்றைக்கி முன்னணி மாநிலமாக இருக்கக்கூடிய மாநிலத்தை போய் நான் முன்னணியில் கொண்டாடுவேன்னு அண்ணாமலை சொல்கிறாரு, நான் முன்னணியில் கொண்டாடுவேன்னு விஜய் சொல்கிறாரு. ஏற்கனவே முன்னணியில் தான் போய் இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணணும்? வேறு என்ன பண்ண வேண்டியது இருக்குது? மூணு பேர் ஒன்று சேரணும். யார் சேரணும்? அதிமுக திமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் இந்த 4 பேர் வந்து ஒரு தொகுதி பங்கீடு கொண்டாடணும். தொகுதி பங்கீடு இருந்தால் மதச்சார்பின்மை பாதுகாக்கப்படும்,
திராவிட சித்தாந்தம் அழியாமல் காக்கப்படும், பொதுவுடைமை சித்தாந்தம் அழியாமல் காக்கப்படும். வந்து பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸு, அண்ணா கொள்கைகள் வந்து பாதுகாக்கப்படும். தமிழ்நாடு வந்து மீண்டிடும். அப்போ அதுக்கான சூழலை உருவாக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஊழலை வந்து இனிமேல் வந்து ஊழல் பண்ணுறத வந்து ஊழலில் வந்து குறைக்கணும். ஊழல் வந்து மக்கள் சேவையில் ஊழல் பண்ணக்கூடாது. எந்த சேவையும் மக்கள் சேவையில், இப்போ இவர் சொல்கிறார், விஜய் சொல்கிறாரு ஊழலை ஒழிச்சிட்டேன், எங்கே போனாலும் ஊழல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஊழல் கிடையாது அப்படின்னா ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? சரி, ஊழல் கிடையாதுப்பா, எனக்கு 3 நாள் ஆக வேண்டிய வேலை 2 நாள் ஆயிடுச்சுன்னா நான் ஊழலும் இல்லை, 2 நாள் என் வேலை நடந்துருச்சு. 3 நாள் ஆக வேண்டிய வேலை 3 நாள் ஆனால் கூட போதும் எனக்கு. ஆனால் 3 நாளில் ஆக வேண்டிய வேலை 3 மாதம் ஆச்சுன்னா அதுக்கு ஊழல் ஆட்சியே பெட்டர்ன்னு போயிடுவான்ல மக்கள். அப்போ எஃபிஷியன்சி கப்புள்டு வித்து லெஸ் கரப்ஷன், கரப்ஷன் லெஸ் கவர்மெண்ட்டு. அப்போ இதை ரெண்டையும் மிங்கிள் பண்ணி கொடுக்க வேண்டிய தேவை வந்து அதிமுகவுக்கு இருக்குது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டே அதுதான், ஊழல் தான் குற்றச்சாட்டு. இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை சரி பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸ்ரீவில்லிபுத்தூரில் மணல் கொள்ளைக்கு தாவேகா கட்சிக்காரர்கள் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்து நாளிதழில் ஓப்பனாக வெளியே வந்திருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் ராஜபாளையத்துலேயும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் செங்கல் சூளை தொழிலாளர்கள் அங்கே வந்து செங்கல் சூளையை மூடியிருக்காங்க போன ஆட்சியில். ஏன் மூடப்பட்ட சூழல் ஏற்பட்டது அப்படின்னா, இந்த மணல் கான்ட்ராக்டர்கிட்ட மொத்தமாக மணலை கவர்மெண்ட்டு கொடுத்துருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மணல் மட்டும் இல்லை, அவர்கள் வந்து வண்டல் மண்ணை கூட போய் காட்டில் போய் எடுக்க விட மாட்டுறாங்க. செங்கல் தொழிலுக்கு அவங்களுக்கு வந்து மணல் கிடைக்க மாட்டேது, மண் கிடைக்க மாட்டேது. செங்கல் தொழில் நசிவடைந்து பாதிக்கப்பட்டு செங்கல் தொழிலை மூடி 8 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. போராட்டம் நடத்திட்டாங்க, எத்தனையோ நடத்தினாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், நம்ம சங்கரங்கோயில், அந்த தென் மாவட்ட பகுதிகள், விருதுநகர் மாவட்டம், அடுத்து நீங்கள் வந்து கோயம்புத்தூர், இந்த சைடு எங்கெல்லாம் செங்கல் தொழில் அதிகமாக நடக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த மண் எடுக்கிறதுல பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை திமுக அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து வந்து மணல் கான்ட்ராக்டர்கள் அடித்த கொள்ளைகளின் விளைவாக இது வந்து நடக்காமல் போச்சு. அவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. சரி, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, தாவேக்காவில் வந்து மணல் கொள்ளைக்கு பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில். இந்த ஓப்பனாக வந்துருச்சு, ஆடியோ வந்துருச்சு, வீடியோ வந்துருச்சு, இந்து நாளிதழில் நியூஸ் வந்துருச்சு. அப்போ லஞ்சம் ஊழல் தாண்டவம் ஆடிட்டு தானே இருக்குது. மணல் கான்ட்ராக்ட் எடுக்கணுன்னா பணத்தை கொடு, எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்படிப்பட்ட விஷயங்களில் வந்து ஊழல் நடக்கக்கூடிய விஷயங்களை கூர்ந்து கவனித்து மக்களை பாதிக்காத அளவுக்கு உங்கள் ஊழலை குறைச்சிக்கிட்டிங்கனாலே மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது தாவேக்காவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக. நீ ஊழலை ஒழிக்கலாம் வேணாம்ப்பா, உங்களால் ஒழிக்க முடியாது, எவனாலே ஊழலை ஒழிக்க முடியாது. ஊழலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மக்கள் சேவையில் ஊழல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மக்கள் சேவை உடனடியாக கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கான்ட்ராக்டில் கமிஷன் அடிக்கணும்னா அடிச்சுட்டு போங்க. நீ கான்ட்ராக்டில் கமிஷன் அடிக்காமல் நீ இருக்க மாட்டே, நீ வந்து அடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு திரும்பி அடிக்க தான் போகிறீங்க. ஓகே, ஆனால் அந்த அடிக்கிறத கொஞ்சம் குறைச்சி அடிங்க. உங்கள் கட்சிக்கு என்ன தேவையோ அதுக்கு டைரக்டர் எலக்ட்ரல் பாண்ட்ஸு மாதிரி இண்டஸ்ட்ரிகிட்ட சிஎஸ்ஆர் ஃபண்டிங் வாங்கிக்கோங்க. ஏன் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க தானே மக்கள் கேட்குறது. அப்போ இதெல்லாம் வந்து தோற்ற கட்சிகள் சிந்தனை பண்ணணும், இதெல்லாம் சிந்திக்கணும். ஊழலை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைங்க. ஊழல் இல்லாமல் ஆட்சி நடந்தால் நல்லது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் யாரையும் நம்பி அப்படி ஊழல் இல்லாமல் நீங்கள் ஆட்சி பண்ணிடுவீங்கன்னு சொல்லி நம்புகிற அளவுக்கு உத்தமர்கள் யாரும் கிடையாது இங்கே. ஓகே, இதனால் வரைக்கும் பண்ணியிருக்காங்க, இதனால் வரைக்கும் பண்ணியிருக்காங்க போல. இதனால் வரைக்கும் அந்த ஊழல் இல்லாமல் பண்ணியிருக்காங்க போல. யார் பண்ணியிருக்கா ஊழல் இல்லாமல்? எல்லோரும் ஊழல் இல்லாமல் யார் இருக்கா சொல்லுங்கள். எங்கே ஒரு கவர்மெண்ட்டு சொல்லுங்கள். தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன். தொட்டவங்களெல்லாம் என் பக்கத்தில் என் கட்சியில் சேர்த்துருவேன், அவ்வளோதான். தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களெல்லாம் என் கட்சியில் சேர்த்துருவேன், அவ்வளோதானே.
வாஷிங் மிஷின் ஆக்கிடுவேன், வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து எடுத்துருவேன். அவங்க நல்லா திரும்பி மீண்டும் ஊழல் பண்ணுவாங்க. அவ்வளோதான். என்னங்க அது? இது என்ன என்ன ஒரு ஒரு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது ஊழல் எங்குங்கானதபடி பாருங்கள். அந்த பழனி மலையில் ஒரு 100 கோடிக்கு பெருமான இடத்த 2 கோடிக்கு எழுதி கண்ணு முன்னால் ஊழல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஊழல் பண்ணவொன்னே தொலைச்சிருவேன்னு சொன்னால் விஜய்க்கு என்ன மதிப்பு இருக்குது? பண்ணியிருக்கானா இல்லையா? பண்ணி இப்போ அந்த அந்த ஆணையரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா? இப்போ அப்போ ஊழல் நடக்காமல் இருக்கா? 57 கோடிக்கு ஊழல் பண்ணவங்கன்னு சொல்லி வட்டார ஆட்சியர் அலுவலகம், ஆர்டிஓ ஆஃபீஸு, விஓ ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸில் 57 கோடியை பிடிச்சிருக்காங்க ஊழல். அப்போ ஊழல் நடக்காமல் எங்கே இருக்குது? ஊழல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்ட்டி ஃபண்டு வாங்காமல் இருக்கீங்களா? 800 கோடி நீங்கள் வந்து மதுபான ஆலைகள்கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. 800 கோடி வாங்குறீங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. பதில் இருக்கா அதுக்கு? திரு ஜோசப் விஜய்கிட்ட பதில் இருக்கா? சொல்லுங்கள். அப்போ என்ன நீங்கள் என்ன ஊழலை ஒழிச்சிட்டீங்க? ஊழல் இல்லாத ஆட்சி நடத்திட்டீங்க. உங்களுக்கும் திமுக அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். அப்போ ஊழல் பண்ணால் கூட இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. நீ ஊழலே பண்ணாமல் இந்த கடந்த 50 நாட்களில் தமிழ்நாட்டை வந்து பிற்போக்கு ஒன்றிய பிஜேபி அரசினுடைய செயல் திட்டங்களை ஒன்றா செயல்படுத்திட்டு வர்றீங்களா? எப்படி ஏற்றுக்கிறது? அப்போ இது இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் பொழுது திமுக அதிமுக ஒன்று சேர்றதுல என்ன தப்பு இருக்குது? தொகுதி உடன்பாடு வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நீங்கள் குதிரை பேரத்தில் ஈடுபடலாம். திமுக கூட்டணி கட்சிகளை கல்லாப்பட்டி கூட்டணியெல்லாம் வந்து குதிரை பேரம் நடத்தி மினிஸ்டர் பதவி தரேன், உங்களுக்கு பணம் பதவி தரேன்னு சொல்லி நீங்கள் வந்து ஆட்சி நடத்தலாம். ஓகே, அதிமுகவை உடைக்கலாம், குதிரை பேரம் நடத்தி உடைக்கலாம், மதிமுக கட்சியவே காலி பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகேயா? ஆனால் திமுக அதிமுக சேர்ந்துடக்கூடாதா? திமுக அதிமுக சேர்ந்துடக்கூடாதா? சுச்சுவேஷன் எப்படி வரப்போகுது பாருங்க. இப்போ முன்னா வருது. இப்போ திருமாவளவன் தன் அதிருப்தியை வெளிப்படுத்திகிட்ருக்காரு. இப்போ வேறு ஒரு சிபிஐ வீரபாண்டியன் தன் அதிருப்தியை வெளிப்படுத்திகிட்ருக்காரு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக இவர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே இன்னொரு 5 எம்எல்ஏ எடுத்துருவாங்க. குதிரை பேரத்தில் ஒரு 15 எம்எல்ஏக்கள் வந்த உடனே எலெக்ஷன் கமிஷன் வந்து உடனே தேர்தல் நடத்தலான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அமித்ஷாவுடைய ஆட்சி தானே இங்கே நடக்குது. தேர்தல் நடத்தான்னு சொன்னால் 15 தொகுதியிலையும் தாவேக்கா வெற்றி வரும். அமித்ஷாவுடைய அருளால் வெற்றி பெற்ற உடனே இவங்கள எல்லாத்தையும் காங்கிரஸ் உட்பட எல்லோரையும் அடித்து விரட்டிட்டு தெருவில் நிறுத்திட்டு நாங்கள் சுயமாக ஆட்சி நடத்துகிறோன்னு உங்கள் ஆட்சி நடத்துவாங்க அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. இதை பார்க்க தான் போகிறோம், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க.